வெல்கம் டு தமிழ்கா டுட்டோரியல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டுட்டோரியலில் இந்த ஒரு 3D மாடல் தான் நம்ம வந்து சாலிட்வொர்க்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதில் வந்து ஃபைல் கொடுத்து நியூ கொடுத்து பார்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு லைன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து 13 கரெக்டாக. தென் ஜஸ்ட் ஒரு ஆங்கிள்டாக ஒரு லைன், ஜஸ்ட் வந்து ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன். தென் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க் மாதிரி போடணும். ஸோ இதை நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு போயிட்டு பேக் வந்து ஜஸ்ட் அங்கேருந்து வந்தீங்கன்னா அது வந்து ஆர்க்காக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஓகே, ஜஸ்ட் இந்த ஆர்க் வந்து சென்டர் பாயிண்ட்டை கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் லைன். ஸோ ஜஸ்ட்டு இங்கேயும் அதேமாரி ஒரு சேம் ஆர்க்கு. தென் இதை நான் இப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைமென்ஷன் கொடுக்கணும். ஸோ இது வந்து 30, இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 30. ஓகே கொடுத்துட்டு ரைட் கிளிக் கொடுத்துருங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணி வெர்டிக்கல். ஸோ இந்த ரேடியஸ் வந்து 82, இது வந்து 55/2. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் எது 82ஓட ஆர்க்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஜஸ்ட் இங்கேருந்து இது வரைக்கும் 81.4. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக 10. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த 2 சர்க்கிளையும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் கான்சென்ட்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். தென் கிளிக் ஓகே. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டு ஃபேஸ் வந்து போட்டாச்சு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10, அதேமாரி இந்த டிஸ்டன்ஸ் 13, இது 30 டிகிரி, இது 82, இது 27.50. ஜஸ்ட் ஃபியூச்சர்ஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 260. ஸோ நான் ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். சேம் நெக்ஸ்ட்டு வந்து இதே ஃபேஸில் ஸ்கெட்ச் கொடுத்து நார்மல் டு சேம் இதோட சென்டர் பாயிண்ட்டை பேஸாக வச்சு ஒரு சர்க்கிள். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 88.9. இது வந்து ரேடியஸ் கிடையாது. தென் எக்ஸ்ட்ரூட் கட்டு நார்மல் டு இதோட டிஸ்டன்ஸ் வந்து 78. தென் வந்து கிளிக் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் வந்து ஒரு கட்டு. ஸோ ஜஸ்ட் இது வந்து ரேடியஸ் 11, டயா வந்து 22. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு சென்டர் லைன். அதேமாரி கன்வெர்ட் என்டிட்டிஸ் எடுத்து நான் இதை வந்து 2Dக்கு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கேருந்து இது இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதே மாதிரி கீழே இருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன். தென் இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து 26 கரெக்டாக. தென் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன்.
ஓகே. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 114. இது வந்து ஆஸ் யூஷுவல் 22. தென் ட்ரிம் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இதை நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். சேம் வந்து எக்ஸ்ட்ரூட் கட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 13. தென் கிளிக் ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு பிளேன் ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ டாப் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரியில் பிளேன் கொடுத்துக்கோங்க. பிளேன் கொடுத்து ஸோ இது வந்து சென்டர் வந்து 84. ஸோ நான் 84 வந்து கொடுத்துக்கிட்டு ஜஸ்ட் வந்து இப்போது ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போது நான் இந்த க்ரியேட் பண்ண பிளேனில் ஸ்கெட்ச் பண்ணுறேன். தென் ஒரு கார்னர் ரெக்டாங்கிள். ஸோ ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். இங்கேருந்து ஓகே இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 19. இங்கேருந்து கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸ் வந்து 38. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 33. ஜஸ்ட் ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஐசோமெட்ரிக். ஸோ சேம் எக்ஸ்ட்ரூட் கட்டு. இப்போ வந்து ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு அப் டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ரிவர்ஸ் டைரக்ஷன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ அது வந்து கரெக்டாக கட்டாக. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபேஸில் வந்து ஸ்கெட்ச் பண்ணோம். ஸோ அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் வந்து கன்வெர்ட் என்டிட்டிஸ் மாற்றிக்கிறேன். இந்த ஆர்க்கை மட்டும் 2Dக்கு மாற்றிக்கிறேன் 3Dயிலேருந்து. ஜஸ்ட் வந்து இதோட சென்டர் பாயிண்ட்டை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். ஹரிசாண்டல் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இங்கேருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு ஆங்கிள்டா டிஸ்டன்ஸ். அதேமாரி ஓகே ஃபைன். இப்போ கரெக்டாக போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து 82. இங்கேருந்து இது வரையும் டிஸ்டன்ஸ் வந்து 51. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 38. ஓகே இப்போ வந்து ஃபுல்லி டிஃபைன்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம வந்து ட்ரிம் பண்ணிட்டா போதும். ஓகே கொடுத்துட்டு ஃபியூச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 33. தென் கிளிக் ஓகே. ஸோ அவ்வளோதாங்க செஞ்சுருக்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.